வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதோட டெஃபினேஷன் அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது திஸ் இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பட் திஸ் இஸ் அ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துருப்போம், பைனாமியல், பாய்சான், ஜாமெட்ரிக். அது மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா f of x equal to 1 by sigma square root of 2 pi into e power minus 1 by 2 of x minus mu by sigma whole square. ஸோ இதில் இருக்கிற பேராமீட்டர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா சிக்மாவும் மியூவும் பேராமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் இஸ் செட் டு ஃபாலோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூ கமா சிக்மா. இந்த மியூ அப்படின்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூன்றது பேர் மீன். இந்த சிக்மாவுக்கு பேர் என்னன்னா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். பட் நம்ம ப்ராப்ளத்தில் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால. ஸோ இதை வந்து மேத்தமெட்டிஷியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வச்சும் மீன் வச்சும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு இசட். ஒரு எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு போகலாம். எப்படின்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஸோ உங்களோட எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மியூவும் சிக்மாவும் கொஸ்டினில் இருக்கும். மியூன்னு என்ன பார்த்தோம், மீனு. சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது ரெண்டுமே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராப்ளம் இசட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்படி ஒரு எக்ஸ்லேருந்து இசட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக அதுக்கு பேர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். எப்போ அது இசட் கன்வெர்ட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இதை வச்சு ஒரு 2 மார்க்ஸ் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், தி ஆவரேஜ் சீசனல் ரெயின்ஃபால் இன் எ பிளேஸ் இன் 16 inches with standard deviation 4 inches. What is the probability that in a year the rainfall in that place will be between 20 and 24 inches? அதாவது ஆவரேஜாக ரெயின்ஃபாலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் அப்படின்னால அதை என்ன எடுத்துக்கலாம், மியூன்னு எடுத்துக்கலாம். கிவன் மியூ இஸ் ஈக்குவல் டு 16 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நோட்டேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 4. சம்மோன் ஆஸ்ட், இது ஏன் சார் நான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 2 பேராமீட்டர் தான் என்எஃப். ஒன்று மீனு, இந்த ஆவரேஜ்ன்றதான் மீனு. ஸ்டாண்டர்ட் டிவிஷன், இப்போ மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டாலே நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டாங்கனாலே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடலாம். ஸோ மொதல் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். அந்த இயரில் ஒரு இயரில் ரெயின்ஃபால் இன் தட் பிளேஸ் வில் பி பிட்வீன் 20 to 24 inches. 20 to 24 inches இந்த ரெயின்ஃபால் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸில் இருக்குது, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் 20 less than x 24 அப்படின்னு இருக்குது. நான் இதை இசட்டு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஐ அஸ்யூர் யூ த எக்ஸ் டு இசட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ப்ராப்ளம் எக்ஸில் இருக்கும். அதை நீங்கள் இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஸோ உங்களோட எக்ஸ் வேல்யூ அப்படின்னா இங்கே 2 வேல்யூக்கு 20 இருக்குது, 24 இருக்குது. மொதல் எக்ஸ் வேல்யூ 20க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 அப்படின் போது ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா z ஈக்குவல் டு எக்ஸு போது 20 ரீப்ளேஸ் பண்ணிப்போம். 20 மைனஸ் மியூ வேல்யூனா 16 பை சிக்மா வேல்யூ, சிக்மா வந்து 4. சிம்பிளிஃபை பண்ணோன்னா 20 மைனஸ் 16னா 4/4, கேன்சல் பண்ணால் 1. அப்போ எக்ஸ் 20 இருந்தால் இசட் வந்து 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ 24, சேம் ஃபார்முலா. இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ, எக்ஸு போது இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 24 மைனஸ் மியூ வேல்யூ 16 பை சிக்மா வேல்யூ 4. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 24 மைனஸ் 16 என்னது 8/4. 8/4 அப்படின்னா 2. அப்போ எக்ஸ் வேல்யூ 20 இருந்தால் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க 1. எக்ஸ் வேல்யூ 24 இருந்தால் இசட் வேல்யூனா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க 2. அப்போ
ப்ராபர்ட்டி ஆஃப் 20 லெஸ் தென் எக்ஸ் 24 இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ராபர்ட்டி ஆஃப் 1 லெஸ் தென் இசட், இந்த எக்ஸு இசட்டாக மாறிடுச்சு. ஸோ இசட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் வேல்யூ 2. ஸோ இப்போ ப்ராபர்ட்டி வேல்யூ எது கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் இருக்கும். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வோட மிட் பாயிண்டில் எக்ஸ் மியூவாக இருக்கும். எக்ஸ் மியூன்னு இந்த இடத்துல போட்டு பாருங்களேன், மியூ போட்டால் மியூ மைனஸ் மியூ என்னது 0, 0 இப்போ எனிதிங் வேல்யூ 0, அப்போ இசட் 0. அப்போ எக்ஸ் மியூவாக இருந்துச்சுன்னா இசட் 0வாக இருக்கும். இசட்டோட லோயர் லிமிட்டு பார்த்தோன்னா இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா 1லேருந்து 2, அப்போ 0க்கு அடுத்து தான் ஒரு பாயிண்ட் 1, அனதர் வேல்யூ 2. இந்த 1 to 2க்கு ப்ராபர்ட்டி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வச்சு கண்டுபிடிக்கணும்னா 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, இந்த 0லேருந்து 2க்கு வரையும் வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு 0லேருந்து 1 மட்டும் செப்பரேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன கிடைச்சிடும், 1 to 2. மறுபடியும் சொல்கிறேன், 1 to 2ஓட ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கணும் 0லேருந்து 2 வரையும் வந்துடுங்க. மைனஸ் 0 to 1 வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 to 2 கிடைச்சிடும். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2 அதான் போட்டிருக்கோம். 0 to 2 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் 0 to 1. இந்த 0 to 2க்கு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அப்படியே இருக்கும் டேபிளில் பாருங்களேன். டேபிளில் இந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் 2 கிட்ட வந்துருங்க. 2 0 மேலே ரோ பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். அப்போ 2 to 0க்கு என்ன அப்படின்னா இங்கே 0 to 2 அப்படி வரணும். 0 to 2 என்னது 0.4772 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 0.4772. அடுத்து 0 to 1. சார் நீங்கள் இங்கே 0 வந்துருங்க. 0லேருந்து 1 கிட்ட வந்துருங்க. 0.3413. 0.3413. ஹியர் ஆல்சோ சேம் வேல்யூ. செப்பரேட் பண்ணுங்கள். 0.4772லேருந்து 0.3413. ஸோ செப்பரேட் பண்ண என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், 0.1359. ஸோ இதுதான் த ப்ராபர்ட்டி ஆஃப் 20 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 24. ஸோ ப்ராப்ளம் வந்து எக்ஸில் இருக்கும், அதுக்கு இசட்டில் இந்த ஃபார்முலா வச்சு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டேபிள் யூஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.